Hello everyone, welcome to Tasty Dish by Sethu Palaniappan. பாம்பே ஹல்வா வந்து கேரட் பீட்ரூட் ஜூஸ் வச்சு தான் செய்ய போகிறேங்க. இதுக்கு 2 பெரிய கேரட்டும் சின்னோண்டு பீஸ் பீட்ரூட்டும் கலருக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஜூஸாக அரைச்சிக்கலாம். இதை அரைப்படுறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இதோட இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் பீட்ரூட் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஜூஸ் வந்து 1 கப் இருக்குது. பாம்பே ஹல்வா செய்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க. 1 கப் ஜூஸு, 1/2 கப் கார்ன்ஃப்ளவரு, ஜீனி வந்து 3/4 கப்லேருந்து 1 கப் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. எந்த பேனில் செய்ய போகிறோமோ அதில் ஜூஸு சேர்த்துக்கிறேங்க. இதில் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறம் இதில் ஜீனி எவ்வளோ வேணுமோ 3/4 கப்லேருந்து 1 கப்புக்குள்ளே பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் விட்டு அதை கிரீஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதை ஸ்டவ் மேலே எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா மாவு வந்து செட்டில் ஆகி கீழே இருக்கும். இப்போ அடுப்பை சுவிட்ச் ஆன் பண்ணி இப்போ கை விடாமல் கிளறி விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்குது. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டே பண்ணிக்கோங்க. முதல்ல இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நட்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் சேர்த்துக்கோங்க. பேனில் ஒட்டாமல் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சுங்க. இப்போ கிரீஸ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரேக்கு மாற்றிக்கிறேன். எல்லாத்தையும் இதில் சேர்த்து லெவல் பண்ணியாச்சுங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ அல்வா நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றி கட் பண்ணிக்கலாம். இப்போ டர்ன் பண்ணியாச்சு. கட் பண்ணிக்கலாங்க. அல்வா சூப்பராக வந்திருக்குங்க.